NCERT கிரேட் 11 சாப்டர் 4 கெமிக்கல் கைனடிக்ஸ்ல புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4.24. What is meant by hybridization of atomic orbitals? Describe the shape of sp, sp2 and sp3 hybridized orbital கேட்டிருக்காங்க. ஸோ hybridization ஆனது hybridization which can be defined as the process of intermixing of orbitals of slightly different energy so as to redistribute their energy, resulting in the formation of new set of equivalent energies and shape. ஸோ ஈக்குவலண்ட் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் 2 ஆர்பிட்டால் டிஃப்ரெண்ட் எனர்ஜியில் இருக்குது. அது மிக்ஸாக என்ன பண்ணும், நமக்கு புதுசாக 2 ஆர்பிட்டால் ஈக்குவலண்ட் எனர்ஜியில் இருக்கிறத கொடுக்கும். ரைட், இதுதான் அது ஹைபிரிடைசேஷன். ஸோ எவ்வளோ ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகுதோ அத்தனை புது ஆர்பிட்டால் நமக்கு ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு இங்கே அடுத்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா sp அண்ட் sp2 sp3யோட ஷேப் கேட்டிருக்காங்க. ஸோ sp பாருங்கள், இட் இஸ் அ லீனியர் இன் ஷேப். நல்லா பார்த்து தெரியும். இது ஒரு s ஆர்பிட்டால் அண்ட் இது ஒரு p ஆர்பிட்டால். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஹைபிரிடைஸ் ஆச்சுன்னா இட் வில் ஃபார்ம் sp ஹைபிரிடைஸ்ட். இட்ஸ் அ லீனியர். ரைட்டா? ஸோ என்ன சொல்லணுமா, sp ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ sp2க்கு பாருங்கள், இதில் பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, பாருங்கள். ஸோ இங்கே ரவுண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாக் கலரில் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ மேலே நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது s ஆர்பிட்டால். ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 ஆர்பிட்டால் இருக்குது. ஒன்று p y இருக்குது, இன்னொன்று என்னது p z இருக்குது பாருங்கள். ஸோ இது py, இதுவும் py தான். அடுத்த என்ன இருக்குது நமக்கு இந்த சைடில் p z's இருக்குது. ரைட்டா? அப்போ மொத்தம் என்ன இருக்குது நமக்கு இங்கே 2 விதமான ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இது ரெண்டும் மொத்தம் 3 ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆனால் நமக்கு என்ன ஆகும், இட் வில் ஃபார்ம் sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால். ஸோ இது என்ன நமக்கு என்னது sp2. இது என்ன இருக்கும், நமக்கு ஒரு ட்ரையாகனல் பிளேனாராக இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ரைட். ஸோ அந்த மாதிரி சென்டர் ஆட்டம் ஏ இருக்கும். இதுதான் 120 டிகிரி ஆங்கிளில் ட்ரையாகனல் பிளேனாராக இருக்கும். ரைட். தேர்ட் ஒன் sp3. ஸோ ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் மிக்ஸ் ஆகும். ஸோ இட் வில் ஃபார்ம் அ டெட்ராஹெட்ரல் ஷேப். உதாரணத்துக்கு ஏ இங்கே இருக்குது அப்படின்னா ஏ தான் சென்டர் ஆட்டம் அப்படின்னா இதோட ஆர்பிட்டால் தான் ஹைபிரிடைஸ் ஆகும். ஸோ லிட்ரலி இட் வில் ஃபார்ம் என்னது டெட்ராஹெட்ரல் ஷேப். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 109 டிகிரி இருக்கும். இதுக்கு 180, இதுக்கு 120 நமக்கு இருக்கும். ரைட். ஸோ அதானது sp sp2 அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், sp3 அப்படின்னு சொல்லுவோம். இது sp. ஸோ இது என்ன சொல்லுவோம், நம்ம sp2ன்னு சொல்லுவோம். 3 கூடிய ஷேப்பும் நம்ம இங்கே வரைஞ்சாச்சு. தேங்க்யூ.